வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கொரியன் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் ட்ராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சியோ தன்னோட வீட்டில் நியூஸ் பார்த்துட்ருப்பாங்க. அப்படி அவங்க பார்த்துட்ருக்கும்போது தான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி, அதோட ஓனர் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். உடனே சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லேடியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி உங்களை பர்சனலாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் சரி ஓகேப்பா, நான் ஷூட் முடிச்சு ஃப்ரீயாக தான் இருப்பேன், வா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷூட் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சியோவும் ஃபர்ஸ்ட் லேடியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி மீட் பண்ணி பேசும்போது சியோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து திருப்பி கொடுக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அதை பார்த்துட்டு நம்ம தனியாக பேசலாமா இல்லையா, நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பேக் இருக்கும், அது கொடுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் லேடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரிப்பா நம்ம தனியாகவே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேடியும் சரி அவங்களோட ஹஸ்பண்டும் சரி முன்னாடி வந்து ஒரு சில சூழ்ச்சிகள் பண்ணி தானே ஜெயிச்சிருப்பாங்க, அதுக்கான எவிடன்ஸ் அதில் இருக்கும் போல் இருக்குது. அதை பார்த்து சரி தனியாக பேசலாம், நீயே வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சியோ கூட்டு போய் தனியாக டீல் பேசுவாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்றத காட்ட மாட்டாங்க. இந்த டைம் மீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டிவியில் வந்து ஏதாவது நியூஸ் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் சியோ வந்து எப்படி பப்ளிக் அட்டென்ஷனை வந்து தான் பக்கம் திருப்பி எடுத்துக்கிட்டா அப்படின்ற நியூஸ் வந்து ஓடிட்டுருக்கோம். மலையில் நியூரன் போட்டு அப்படி தானே வந்து பப்ளிக் அட்டென்ஷன் கிடச்சிருக்கும், அது வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கும். இதை பார்த்தா மின்னுக்கு டென்ஷன் ஆயிரும். அவள் இவ்வளோ ஈஸியாக வந்து பப்ளிக்கை வந்து தான் பக்கம் இழுத்துக்கிட்டா, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பக்கம் வீக்காக இருக்கே, நமக்கு பப்ளிக் சப்போர்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, மக்கள் எல்லாம் அவள் பக்கம் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாராம். அப்போ மின்னோட செக்ரட்டரி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ வந்து பிரசிடெண்ட் வந்து வெள்ள நிவாரண பத்திரிக்காக கிளம்பி போகிறாரு, நீங்கள் அவர் கூட போனீங்க அப்படின்னா மக்கள் உங்களையும் நிறைய தடவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, மக்களுக்கு உங்கள் மேல் நல்ல அபிப்பிராயம் வரும், நீங்கள் அதை ட்ரை பண்ணக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவர் கூட எதாவது சிபாரிச்சு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மின்னுக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்காது. வெள்ளத்துக்கு உதவி செய்கிறது ஓகே தான், வெள்ளத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கிறது ஓகே தான், அதுக்குன்னு போய் பிரசிடெண்ட்டை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த லா வேறு பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவரோட ஹோப்பும் வேணும்ல, அதனால் அவரோட ஹெல்ப்புக்காக உடனே மீன் நேராக கிளம்பி எங்கே போவார் அப்படின்னா பிரசிடெண்ட்டை பார்க்கறதுக்காக ப்ளூ ஹவுஸ்க்கு போவாங்க. இந்த மாதிரி மீன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ பிரசிடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் லேடி இருப்பாங்கள்ல, அவங்க 2 பேர் வந்து இவ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொல்லும் போது, இந்த மாதிரி பப்ளிக் அட்டென்ஷன் தான் பக்கம் இல்லைன்றதுக்காக கவர்றதுக்காக வந்திருக்கான், நான் இப்போ தான் வெள்ளத்தை பார்க்க போகிறேன், ஆனால் கூட வரேன்னு சொல்கிறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறானோ தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரசிடெண்ட் வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, அதை பற்றி கண்டுக்காதீங்க, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், இன்றைக்கி வந்து சியோவை நான் மீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சியோ வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு, அதை முதல்ல பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சியோ ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த கிஃப்ட்டை வந்து காட்டுவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரெக்கார்டிங் தான் இருக்கும். இது என்ன ரெக்கார்டிங் அப்படின்னா, இந்த ரெக்கார்டிங்க்கு பின்னாடி தான் 2022 வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல எலெக்ஷன், அப்போ அந்த எலெக்ஷனில் வந்து வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல கெமிக்கல் ஃபேக்ட்ரி, இதில் அவங்கள பற்றின ரெக்கார்டிங் ஒன்று இருக்குது. அந்த கேஸுக்கும் இவங்க 2 பேருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல் இருக்குது. இல்லை ஒருவேளை அந்த கேஸ்னால தான் இப்போ இவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்களான்னு தெரியல, அதனால் அந்த பற்றின எவிடன்ஸ்லாம் இருக்கும். இதை காட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சியோ வந்து பிரசிடெண்ட்டோட ஒய்ஃபு, அதான் ஃபர்ஸ்ட் லேடி அப்போ இருக்காங்களா, அவங்கள வந்து மிரட்டியிருப்பாங்க. இது இப்போ மட்டும் நடந்திருக்காது, 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2022 இவங்க 2 பேர் தனியாக பேசி மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து சியோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கேஸை யூஸ் பண்ணி வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்ட் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார், இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் தான் பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறாரு, ஆனால் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நாங்கள் இன்னும் லோவாக தானே போயிட்டே இருப்போம், அதனால் உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், இந்த கேஸை வந்து சுமூகமாக முடிக்கணும், இதில் வந்து நீங்கள் பண்ண சிக்கல் வெளியில் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சியோ அப்போயே வந்து ஒரு டீல் பேசியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் லேடி கூட. அந்த டீல் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வரைக்கும் டேயோட கேஸை வந்து எடுத்துக்காமலும் அந்த லாவை பாஸ் பண்ணாமல் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து மின் என்ன பண்ணியிருப்பார், இந்தளவுக்கு கொண்டுட்டு வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு கையெழுத்து போட போகிறோன்ற வரைக்கும் ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டார்ல, அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிற
சொல்கிறதுக்காக தான் சிஓ வந்து கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அந்த சிஇஓ, கெமிக்கல் கம்பெனி சிஇஓ, அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி பேசுகிறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் லேடி வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவர் வந்து சரி ஓகே, நம்ம வந்து யாரை பகிச்சுக்கிட்டாலும் சரி சிஓ வந்து பகிச்சிக்கவே கூடாது. ஏன்னா சிஓக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதும் ஆபத்து, எதிரியாக இருக்கிறது ஆபத்து. அவகிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறத விட நம்ம எதிரியாக இருந்தோன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவள் வந்து அவளை எதிர்த்த எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கான்றது தெரியும். அவங்க ஏற்கனவே இருந்த பொசிஷனோட ரொம்ப கீழ் மட்டத்துக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவள் எங்கேயுமே மற்றவங்க பக்கம் வேலை பார்க்காத அளவுக்கு பண்ணியிருக்கா. ஆனால் நம்ம சிஓ அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட வந்து பிரச்சனை வச்சுக்க கூடாது, அதனால் அவங்க சொல்கிறபடியே செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரசிடெண்ட் அவங்களோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் லேடி முடிவு பண்ணுவாங்க. இப்போ 2 பேருக்குமே தெரியும்ல மீன் எதுக்கு வந்திருக்காங்க, வெள்ள நிவாரணத்துக்கு வந்து பிரசிடெண்ட் கூட பார்த்துட்டு அவங்க கூட போய் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லா வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குல்ல, அந்த லா வந்து கரெக்டாக வந்து நம்ம அப்போஸ் பண்ணாமல் இவர் வந்து அப்போஸ் பண்ணக்கூடாது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லாமல் நானும் வந்து கூட வந்து ஒத்துக்கிறேன், எனக்கு வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுக்கணும்ல, அதுக்காக வந்து பேசுகிறதுக்காக உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே பிரசிடெண்ட்டை பார்த்துட்டு மின் சொல்ல வருவாரா, அதுக்கு முன்னாடியே பிரசிடெண்ட் சொல்லிடுவாங்க, இல்லைப்பா மின் இந்த மாதிரி நீ எதுக்கு வந்திருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ சொல்கிற விஷயங்கள்லாம் இங்கே நடக்காது, நாங்கள் வந்து அந்த லாவை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, அந்த இத்தனை விஷயங்கள் உனக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா நீ உன்னோட ஒய்ஃப் கிட்ட கேளு, ஆல்ரெடி உன்னோட ஒய்ஃபு என்னோட ஒய்ஃபு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அதுபடி வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, இந்த விஷயத்தில் உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியாது, நீ எது பேசுகிறதா இருந்தாலும் உன்னோட ஒய்ஃப் சிஓ கிட்ட பேசிக்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சோம், நீ வந்து யாரை பகிச்சுக்கிட்டாலும் சரி சிஓ வந்து பகிச்சுக்காத, அவள் எப்பயுமே வந்து உனக்கு நல்லதான் பண்ணுவா, அதை மட்டும் ஃபுல்லாக புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு லாவை பாஸ் பண்ண நினைக்கிற பற்றியா, அந்த லாவை பாஸ் பண்ண அப்படின்னா நீ சிஓக்கு எதிராக போய் நிற்கிற மாதிரி இருக்கும், நீ ஒரு விஷயத்தை நல்லா கரெக்டாக சூஸ் பண்ணிக்க, உனக்கு சிஓக்கு பின்னாடி இருக்கணுமா இதை லாக்கு பின்னாடி ஓடணுமா, சிஓக்கு பின்னாடி இருந்தா அப்படின்னா உனக்கு நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த லா இந்த மாதிரி நீயா பாஸ் பண்ண நினச்சின்னா திருப்பி நீ கஷ்டம்தான் படுவ, பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. மின்னுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சா அப்படி இருந்திருக்கும், இன்னும் இப்போ சிஓக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், அப்படி என்ன சிஓ அக்ரிமெண்ட் போட்டான்னு தெரில, இவங்க ஏன் சிஓன்னு சொல்லி இப்படி பயப்படுறாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓக்கு கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, இப்போ அதனால தான் இந்த கெமிக்கல் கம்பெனியோட சிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சிஓ கிட்ட கேட்பாங்க, ஆமாம் அதனால தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரி எப்போ போட்டு எதுக்கு போட்டேன், ஏன் அந்த அக்ரிமெண்ட் நடந்துச்சுன்றது எனக்கு சொல்ல அப்படின்ற மாதிரி சிஓ கிட்ட மீன் கேட்பாரா, அதுக்கு சிஓ சிம்பிளாக சொல்லிடுவாங்க, எனக்கு உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறதுக்குன்னா எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை மீன், நீ உனக்கு பேசணும் அப்படின்னா நீ டேரெக்டாக வந்து பேசு, இந்த விஷயத்த நான் ஃபோன்லலாம் சொல்ல மாட்டேன், அப்புறம் எனக்கு முக்கியமான நிறைய வேலைகள்லாம் இருக்குது, நான் சொல்லி தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஓகேவா, நான் தான் இந்த கெமிக்கல் கம்பெனி சிஓ ரிலீஸ் பண்ண சொன்னேன், வேறு ஏதாவது உனக்கு பேசணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நீ டேரெக்டாக வந்து என்கிட்ட டேரெக்டாக கேட்டு பேசி தெரிஞ்சுக்கோ, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ மட்டும் இல்லை நீ எப்போ கேட்டாலும் சரி நான் ஃபோன்லனா பேச மாட்டேன், நீ பர்சனாக டேரெக்டாக வந்து என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுனீங்கன்னா உனக்கு சொல்கிறேன், இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. சிஓ கூட ஃபோனில் பேசினதுனால டென்ஷனான மின் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வந்து நிற்பார். அந்த டைம் வந்து செம்மையாக வெளியில் மழை பெஞ்சிட்ருக்குமா, அப்போ மின்னுக்கு பாஸில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இதே மாதிரி தான் மின் வந்து காரில் ஒரு தடவை பிரச்சாரம் பண்ணிவிட்டு சிஓ கூட போயிட்டு வெளியே வந்திருப்பார். அந்த டைம் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கோம். அப்போ வந்து சிஓவும் சரி மின்னும் சரி ஒரே கொடையில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போனா சிஓ வந்து மின்னுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுறது, எல்லா பக்கமே வந்து ஃபுல் சப்போர்ட்டாக தானே இருந்திருப்பாங்க சொல்லி பார்த்தோம், அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. மின் பிரசிடென்ட் ஆகணுன்றதுக்காக தன்னோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயம் எல்லாத்தையும் மின் நினச்சி பார்த்து இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி இருந்த சிஓ அப்போ மாறிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ என்ன பண்ண முடியும், ஃபீல் மட்டும்தானே பண்ண முடியும், அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்படி இவர் ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க இந்த டயத்தில் ஹைரின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மின்னோட செக்ரட்டரி இன்னொருத்தவங்க இருக்காங்களா அவங்க கூட சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹைரின் வந்து வேலையை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த செக்ரட்டரி கிட்ட வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. அதுபடி அவங்களே விசாரிச்சிருப்பாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கும். இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணபடி கீஜோட லாயர் தான் சிஓக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க யார் அப்படின்ற உண்மையை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்த விக்டிமோட பையன் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் சிஓக்கு தெரியுமான்னு கேட்கும்போது சிஓக்கு என்ன தெரியாது அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அப்போ சிஓக்கு தெரியாமே இவ்வளோ பெரிய விக்டிம் வந்து இங்கே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹைரின் வந்து ஒரு விஷயத்த நினச்சி பார்ப்பாங்க.
பாஸ்ட்டில் தான் காட்டுறாங்க. பாஸ்ட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல கேம்பிங் போன இடத்துல. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த விக்டிம் தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா டையே. அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இறந்துருப்பாங்கள்ல. அப்போ தையோட குடும்பத்தில் இருக்கவங்கன்னா தையை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து சிஓ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹைரின் கிட்ட, டை இறந்து போயிட்டாங்க, இந்த நியூஸை பற்றி நம்ம எப்படி கவர் பண்ணணுமோ அப்படி கவர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ தானே இறந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ இறந்தாலும் என்னம்மா, இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் மட்டும்தான் இருக்குது, நான் சொல்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் மின்னோட பொசிஷன் வந்து நம்மளால் தக்க வைக்க முடியும். நீ பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு சொல்லாத, மீடியா எப்படி கரெக்ட் பண்ணுமோ அப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொறுப்பு எல்லாத்தையும் ஹைரின்ட்ட தான் சிஓ ஒப்படைச்சிருப்பாங்க. ஹைரினும் அப்போதைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சிஓ சொன்ன பேச்சு தான் கேட்டாகணும், இல்லைன்னா மின்னோட பொசிஷனே போயிடும், பாலிடிக்ஸில் என்ட்ராக முடியாது அப்படின்றதுக்காக சிஓ சொன்ன மாதிரியே பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் தான் நம்ம தாயோட ஃபேமிலி எல்லாருமே வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அதான் முன்ன வளர்த்த பாட்டிமா, அப்புறம் வந்து கீஜு வந்து முட்டை அடித்தானா சிஓ மேலே, அவன் எல்லாருமே வந்து சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, டைக்கு வந்து நாயை வாங்கணும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது அரசியலாக மாற்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் இவங்க வந்து ஒத்துருந்துருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஹைரின் இப்போ நினச்சி பார்க்குறாங்க. இந்த டைம் வந்து மின்னோட அசிஸ்டண்ட் வந்து ஹைரின் கிட்டே கேட்பான், உனக்கும் மின்னுக்கும் உண்மையிலே ஆஃபர் இருக்கா, உண்மையாக இருந்தால் கூட சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா என்னால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கண்டுபிடிக்கவே முடியலை, மற்ற எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போது வந்து ஹைரின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கும் மின்னுக்கும் வந்து உண்மையில் அஃபர்னா ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி நானும் மின்னும் வந்து பாலிடிக்ஸ் விஷயமாக நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால சிஓவாக இருக்கட்டும், ஜியாவாக இருக்கட்டும், என் பையனாக இருக்கட்டும், எல்லி கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்கள் 2 பேருக்குள்ள அஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அஃபேர் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டேன், மற்றபடி எதுவுமே இல்லை, எனக்கு அவருக்கு அஃபேர்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் லீ என்னாச்சு, அதுக்கப்புறம் நீ மீட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானும் போய் லீ வந்து அடுத்து என்னான்னு பார்க்குறதுக்காக போய் பார்த்தேன், ஆனால் அவள் தங்கியிருந்த இடத்துல வந்து அவள் காணா, சரி என்னாச்சு, வேறு ஏதாவது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது அவளோட ரூம்மேட் என்ன சொன்னா அப்படின்னா, அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ பார்ட் டைமாக வேலை கிடச்சி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பார்ட் டைமாக எங்கே வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி போய் நாங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் லீ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெரிய பணக்கார வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ஹைரினுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் அதை பற்றி பார்த்து எனக்கு தெரியலை. கடைசி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கேட்கும்போது இன்னொரு பக்கம் பார்ட் டைமில் வந்து நிறைய சேலரி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கே மாறி போயிட்டா, அதுக்கப்புறமேட்டுக்கு அவளுக்கு எங்களுக்கு காண்டாக்ட் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி இப்போ லீ என்னாச்சுன்னே தெரில, ஏன்னா லீக்கும் மினுக்கு அஃபர் இருக்குன்ற மாதிரி கூட பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் மின் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னோட சொந்த ஊருக்கு வந்து போயிருப்பார். ஏன்னா மனசு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, சிஓ வந்து பாஸ்டில் நடந்தது, இப்போ சிஓ நடந்துக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணதான் சொந்த ஊருக்கு போயிருப்பார். அங்கே போய் பார்க்கும்போது சின்ன வயசில் வந்து மின் இந்த இடத்துக்கு வந்திருப்பார். இந்த இடத்துல தான் அவங்க அம்மா அப்பா வந்து காரில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா கார் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்துருக்காங்கன்றது அவருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு காரணம் என்ன, லாரி வந்து மோதிச்சா இல்லை பிரேக் ஃபெயிலியரா, என்ன ரீசன்னே தெரியல. ஆனால் அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு நின்றுட்டு இருப்பார். அதுக்கப்புறமேட்டு தான் மீனுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே இல்லைன்றதுனால அனதன்னு சொல்லி ஆர்ஃபனேஜில் சேர்த்துருப்பாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பாட்டிமா வந்து அதான் தைக்கோட ஃபேமிலி இருப்பாங்கள பாட்டிமா, அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தத்து வந்து முன்ன வந்து கூட்டு வந்து வளர்த்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நுழையணும், நல்ல சேஃப்டி மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருப்பார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் நினச்சி பார்த்துட்டு இருப்பார். சரி இப்போ வந்து அடுத்து வந்து நமக்கு வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவரோட செக்ரட்டரி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னானே, அப்படி அவங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தெரில, அவனுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீன் வந்து அவனுக்கு கால் பண்ணி கேட்பாங்க, என்னடா ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன், என்ன நீ ஸ்டெப் எடுத்துருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் காலை கட் பண்ணிடுவான். அப்படி ஏன்னா தலை போகிற விஷயம் அவன் இப்படி பார்த்துட்ருக்கான், ஏன்னா இவ்வளோ நாள் சிஓ வந்து ஒழிச்சு கட்டுறது தானே அவன் பிளான் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி என்ன பார்த்துட்ருக்கான் அப்படின்னா அவங்க டீம் கம்பெனி இருக்கும்ல, அதில் போர்ட் மீட்டிங்க்கு வந்து அவனை கூப்பிட்ருப்பாங்க, அதுக்காக போயிருப்பான். ஆக்சுவலி இந்த போர்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணது எல்லாமே சிஓவோட வேலை தான். ஏன்னா சிஓவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவன் தான் உள்ளுக்குள்ளேயே வந்து கருப்பாடு மாதிரி இருந்து எல்லா வேலையும் பார்த்ததுன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போர்ட் மீட்டிங்கில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஸ்பீக்கரில் வந்து பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து இவன் வந்து சரி கிடையாது,
கிடையாது, கட்சியிலே சரி நம்ம கம்பெனிக்கு சரி ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்திட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனியோட பிரசிடென்ட் அரெஸ்ட் ஆனார்ல, அதுக்கு காரணமே இவன் போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் தான். இதுக்கு மேலே இவனை கம்பெனிக்குள்ளே வச்சுக்கலாமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கம்பெனிக்கு மட்டும் இல்லை அரசியல்லையும் வந்து இவனை வச்சுக்கிறது உங்களோட சாமர்த்தியம்தான். இவங்கிட்ட வந்து நமக்குரிய சீக்ரெட் மட்டுமா தெரியும்னு நினைக்கிறீங்க? இனி உங்களோட எல்லா சீக்ரெட்லாம் தெரிஞ்சுன்னா என்ன ஆகுன்றதை பார்த்துக்கோங்க. எனக்கும் நல்ல சீக்ரெட் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உங்களோட சீக்ரெட் வெளியே போகாமல் இருக்கணும்னா இவனை என்ன பண்ணணுமோ நீங்களே படிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ வந்து ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. சிஓ கட் பண்ண அடுத்த செகண்ட் அங்கே இருக்கவங்க எல்லாருமே, எங்களுக்கு எங்களோட சீக்ரெட் தான் மிக முக்கியமான விஷயம், ஒன்றைய வச்சுக்கிட்டு நாங்கள் ரிஸ்க் எடுக்க முடியாது, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணும்போது நீ எல்லாருக்கும் பண்ண மாட்டேன்றது என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கம்பெனிலேருந்தும் சரி அரசியலேருந்தும் சரி கம்ப்ளீட்டாக அவனை வந்து பதவியிலேருந்து ஒரு சின்ன பொசிஷன் கூட இல்லாமல் தூக்கி விட்ருவாங்க. இதுக்கு மேலே நீ எப்படி பொழைக்கணுமோ பொழைச்சிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துரத்தி விட்ருவாங்க. இந்த விஷயத்தை தான் வந்து பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து சிஓ கிட்ட மட்டும் பிரச்சனை வச்சுக்காதீங்க, அவள் வந்து வேறு வரைக்கும் உங்களை வந்து இல்லாமல் பண்ணிடுவான்னு சொன்னது காரணம் அதுதான். அதே மாதிரி இப்போ வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் துரோகம் பண்ணது இவன் தானே, ஆனால் இவனை வந்து கம்ப்ளீட்டாக வேலையை விட்டு தூக்கி இந்த மாதிரி வந்து நடுத்தருக்கு வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. இது சிஓ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலே இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட வீட்டில் பாட்டிமா ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, நானி மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு வந்து சரி ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு புது கார் வாங்கிட்டு வந்து கொடுத்து கிஃப்ட் பண்ணுவாங்க. அதே அவங்க வந்து ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த டைம் இல்லைனா புதுசாக எதாவது கொடுத்த கூட்டம்லாம் சேரும்ல, அப்படி கூட்டம் சேரும்போது அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து வெள்ளை கலரில் மாஸ்க் போட்டு நின்றுட்டுருக்கோம். அந்த பொண்ணு யாரும் நமக்கு காட்டலை. ஆனால் அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பாட்டிமா பயந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி வேகமாக வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குவாங்க. அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கான்றது தெரில, போக தான் ரிவீல் பண்ணுவாங்க போல இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முடிவெல்லாம் பண்ணிட்டாங்களே பிரசிடென்ட்டு, அதனால் அந்த கெமிக்கல் கம்பெனியோட சிஓவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஜெயிலில் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் வந்து சிஓ கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஓக்கு கால் பண்ணி கேட்பான். உன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லவும், எனக்கு தான் தனியாக ஒரு விழா இருக்குது அங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்க இடத்துக்கு வந்து வர சொல்லியிருப்பாங்க. இந்த டைம் மீன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவரோட அசிஸ்டண்ட்டை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்றது தெரிய வந்திருக்கும். சரி இதுக்கெல்லாம் காரணம் ஏது, இவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எவிடன்ஸ் எங்கே கலெக்ட் பண்ணான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு துப்பு கொடுத்துருப்பாங்கள்ல அந்த எதிர்க்கட்சி தலைவரோட அசிஸ்டண்ட்டு, அவனுக்கு யார் துப்பு கொடுத்துருப்பாங்கன்னு தேடி பார்க்கும்போது எக்ஸ்போலீஸ் ஒருத்தர் தான் வந்து தகவல் கொடுத்துருக்காருன்னு தெரிய வந்து அவர் இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பார். அவரை போய் கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் தகவல் கொடுத்தீங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு அவர் ஒத்துக்க மாட்டார். அப்புறம் சொல்லுவார், ஆமாம் நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை எதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, உங்களை முன்னாடி வேவ் பார்க்குறதுக்காக சிஓ வந்து ஒரு டேப் வந்து வச்சு ஒட்டு கேட்க சொன்னாங்க, அதுபடி நான் வந்து பண்ணி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடியே நான் சிஓவே சரி அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் சரி ஒட்டு கேட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிஓவோட அப்பா தான். அவர் வந்து அவர் ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த டைம் தானே சிஓ வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்த டைம், சிஓ வந்து தப்பி தன்னோட பிரதரை வந்து ட்ரீட் பண்ணுறா, அவங்க 2 பேருக்கிடையே சண்டை நடக்குதா, இல்லை ஏன்னா ஸ்டெப் பிரதர்ஸ் தானே, அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை கண்காணிக்கிறதுக்காக வைக்க சொன்னாங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கு இந்த விஷயம்லாம் வந்து வெளியே லீக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் டேப் வச்சு ஒட்டு கேட்க ஆரம்பித்தோம். அந்த விஷயம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. மற்றபடி வந்து இது வந்து பெரிய வந்து அஃபென்ஸ் மாதிரினா பண்ணலை, அவங்க பர்சனலாக அவங்க பொண்ணுங்களை பசங்களை கண்காணிக்கிறதுக்காக பண்ண சொன்னது பண்ணோம் நாங்கள். இந்த விஷயத்த சிஓ பண்ணது உங்களுக்கு பண்ணது வந்து உங்ககிட்ட யாரும் வந்து தப்பாக அப்ரோச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சரி நீ இந்த அளவுக்கு சொல்லிட்டா சரி, இதுக்கப்புறமேட்டுக்கும் நீ எனக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும், நீ ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும், அது சிஓ என்கிட்ட சொல்ல மாட்டேன்றா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நீ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்றப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏதாவது இப்போ பேசுனது ரெக்கார்ட் பண்ணியா, இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்காங்கல்ல அவங்களும் அவங்க ஒய்ஃபும் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் நல்லா யோசிச்சுப்பார், நீ எதாவது ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிஓ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பிரசிடெண்ட் கூடயும் ஃபர்ஸ்ட் லேடி கூடயும் வந்து கான்டாக்ட் போட்டிருக்கா, அது என்ன விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நீ இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து அனலிசிஸ் பண்ணி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்க சார் என்னால் முடிஞ்சால் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்போலீஸ் சொல்லுவாரா. சரிப்பா எனக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுவார். அது என்னான்னு சொல்லி காட்டலை. சரி சார் என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு
அந்த போலீஸ் அங்கேருந்து இவர் அனுப்பி விட்ருவார். இந்த டைம் சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கெமிக்கல் கம்பெனியோட ஓனர் இருக்கார்ல, அவர் மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தேங்க்ஸ் சொல்லுவான். சரி தேங்க்ஸ் சொன்னதுனா இருக்கட்டும், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அப்படின்ற மாதிரி சிஓ கேட்கும்போது, உனக்கு எப்பயும் போல் சப்போர்ட் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் உன்னோட லைஃப்பில் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு, அதை நீனும் கண்டுக்காமல் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதை பற்றி பேசுகிறேன்னு சிஓ கேட்கும்போது, லீயை பற்றி தான் பேசுகிறேன். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் லீ வந்து உனக்கு காணா போனாலே, அதுக்கடுத்து எங்கே போனா நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்பான். லீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் ஞாபகம் வரும். ஆமாம் லீ பொண்ணு போச்சு, என்னாச்சு அந்த பொண்ணுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த லீ பொண்ணை ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு போய் ஒரு நல்ல பெரிய பார்ட் டைம் ஜாப் கொடுத்து வச்சுருக்கிறது நான் தான், எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் கூட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். லீ பொண்ணு இருக்குது பார்த்தியா, அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லி கேட்டதுக்கு இன்ன வரைக்கும் எங்களுக்கு பதில் வரல. நீயே பார்த்து யோசிச்சுக்கம்மா, ஒருவேளை அந்த பொண்ணோட வயிற்றில் வளர குழந்தையோட அப்பா மின்னா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் உனக்கு தான் கன்ஃபார்மாக தெரியுமா மின் தான் குழந்தையோட அப்பாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ கேட்பாங்களா. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது வந்து உன்னோட ஃபேமிலியோட விஷயம், நீ தான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த குழந்தை உன்னோடதாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், நீ தான் அதை கண்டுபிடிக்கணும். மற்றபடி விஷயம் எல்லாத்தையும் நான் பேச முடியாது. நீ உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்கிட்ட டீல் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ அவங்ககிட்ட அங்கேருந்து சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி போவான். சிஓக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து ஃபேமிலி வந்து இந்த சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து இப்போதைக்கு வந்து லீ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றது தெரிய வந்திருக்கு. உண்மையிலே லீயோட வயிற்றில் வளர குழந்தைக்கு மின் தான் அப்பாவாக இருப்பாராம். அப்படி அப்பாவாக இருந்தார் அப்படின்னா இந்த விஷயம் எப்படி போகிறது, இதுக்கு மேற்கொண்டு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.